வணக்கம். ஜூன் 2016 உடுப்பி, கர்நாடகா. உடுப்பியில் இருக்கிற துர்கா இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல ராஜேஸ்வரியும் 20 வயசான அவங்க பையன் நவநீதும் அவனுடைய அப்பா, அதாவது ராஜேஸ்வரியுடைய கணவர் பாஸ்கரை போட்டு அடிக்கிறாங்க. எல்லாரும் கேட்கிற மாதிரி கேவலமா கத்தி திட்டுறாங்க. என்னன்னு அக்கம் பக்கத்துல விசாரிச்சா பாஸ்கருக்கு சவுதியில ஒரு நர்ஸ் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதாகவும் அதனாலதான் இவங்க வந்து திட்டுறதாகவும் பேசிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள்லயே பாஸ்கர் காணாம போயிடுறாரு. பாஸ்கர் சவுதியில உள்ள அந்த நர்ஸ் கூடயே போயிருப்பாரு அப்படின்னும், இல்ல அப்படின்னா அந்த நர்ஸை இங்க கூட்டிட்டு வந்து இவரு வேற எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் இந்த மிஸ்ஸிங் கேஸை விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா போலீஸ் சரியா விசாரிக்கல அப்படின்னு பாஸ்கருடைய அம்மா, இந்த கேஸை சரியா விசாரிக்கிறேன்னா IPS அண்ணாமலையால மட்டும்தான் முடியும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. எஸ், நீங்க நினைக்கிற அதே IPS அண்ணாமலை தான். ஸோ இதுக்கப்புறமா பாஸ்கருக்கு என்ன ஆச்சு, போலீஸ் பாஸ்கரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் பிளாக்லிஸ்ட். உடுப்பியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிசினஸ் மேன் தான் பாஸ்கர். இவருக்கு துர்கா இன்டர்நேஷனல் ஹோட்டல் அப்படின்னு கர்நாடகாவில் ஹோட்டல்ஸும் அதே நேரத்தில் சவுதியிலையும் இதே மாதிரி பல ஹோட்டல்ஸும் இருக்கு. ஸோ இதனாலேயே சவுதிக்கு அடிக்கடி போயிட்டு வர பழக்கமும் இருக்கு. இவருக்கு ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு மனைவியும் 10 வருஷமா தவம் இருந்து பெற்ற நவநீத் அப்படிங்கிற 20 வயசு பையனும் இருக்காரு. அப்புறமா இவருக்கு ஒரு அம்மாவும் இருக்காங்க. பாஸ்கர் ஒரு பணக்கார பிசினஸ்மேன் அப்படிங்கறதுனால யாராச்சும் பணத்துக்காக இவரை கடத்திருக்கலாம் அப்படின்ற கோணத்துல பாஸ்கருடைய அம்மா கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா, இல்ல உங்களுக்கு கடத்தல் சம்பந்தமா ஏதாச்சும் போன் கால் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவும், இல்ல சார் எனக்கு எந்த போன் காலும் வரல அப்படின்னும் அதே நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தையும் போலீஸ் கிட்ட ஷேர் பண்றாங்க. இத கேட்டதும் போலீஸ்க்கு ஓரளவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியுது. ஸோ உடனடியா பாஸ்கருடைய மனைவி ராஜேஸ்வரி கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல சார், அவருக்கு சவுதியில ஒரு நர்ஸ் கூட அஃபயர் இருக்கு, அங்கதான் போயிருப்பார் அப்படின்னு எரிஞ்ச முகத்திலே ஆன்சர் பண்றாங்க ராஜேஸ்வரி. அதுக்கு போலீஸோ, பாஸ்போர்ட் இல்லாம எப்படி மேடம் ஒருத்தரால சவுதி வரைக்கும் போக முடியும் அப்படின்னு கொஸ்டின் எழுப்புறாங்க. எஸ், பாஸ்கர் காணாம போறதுக்கு முன்னாடியே தன்னுடைய பாஸ்போர்ட் காணாம போயிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதை கேட்டதும் ராஜேஸ்வரியோட குரல் நடுங்க ஆரம்பிக்குது, வாய் உலர ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ் அவங்க ஸ்டைல்ல விசாரணை ஆரம்பிக்கும் போது ராஜேஸ்வரி உண்மையை கக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜேஸ்வருடைய மகன் நவநீத்க்கு ஒரு நோய் இருக்கு. பல டாக்டர் கிட்ட மருத்துவம் பார்த்தும் நோய் கொஞ்சமும் குணம் அடையல. இதனாலேயே மன உளைச்சல் அடைந்த ராஜேஸ்வரி கடைசி ஆப்ஷனா நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு ஜோசியர் கிட்ட தன்னுடைய மகன் நவநீதை காட்டுறாங்க. ஜோசியர் சொன்ன பரிகாரங்களையும் வழிபாட்டு முறையும் ஃபாலோ பண்ண நவநீத்க்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல முழுமையாவே குணம் அடைஞ்சிருது. இதனாலேயே நவநீதும் அவங்க அம்மா ராஜேஸ்வரியும் நிரஞ்சனை ஒரு சாமியாகவே பாக்குறாங்க. நோயில விழுந்து கிடந்த நவநீதை இளவச்ச நிரஞ்சன் தான் அவனுடைய அம்மாவை தன்னுடைய காதல் வலையிலேயே விழ வச்சிருக்கான். எஸ், ஜோசிய நிரஞ்சனுக்கும் நவநீதுடைய அம்மா ராஜேஸ்வரிக்கும் கள்ளக்காதல் ஏற்படுது. இந்த கள்ளக்காதல் விஷயம் ராஜேஸ்வருடைய கணவன் பாஸ்கருடைய காதுக்கு போகுது. அவரும் இதை உண்மையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக சில டிடெக்டிவ் ஏஜென்ட்டை அரேஞ்ச் பண்றாரு. அந்த காதல் ஜோடிகளை ஃபாலோ பண்ண டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் இவங்க 2 பேரும் தொடர்புல இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஆதாரமும், அதே நேரத்துல ராஜேஸ்வரி தன்னுடைய கணவன் சம்பாதிச்சு வச்ச காசுல தன்னுடைய கள்ளக்காதலனுக்கு காரு வீடுன்னு வாங்கி கொடுக்குற மாதிரி சில ஆதாரங்களையும் பாஸ்கர் கிட்ட காமிச்சிருக்காங்க. இதை கேட்டதும் தனக்கு நடந்த துரோகத்தை எண்ணி பாஸ்கர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதே நேரத்துல தன்னுடைய மகன் நவநீத் அந்த ஜோசியருடைய பிடியில இருக்கிறத நினைச்சு மனசு உடைஞ்சே போயிடுறாரு. ஸோ தன்னுடைய சொத்து எதுவும் தன்னுடைய மனைவிக்கோ இல்ல மகன் நவநீத்கோ போய் சேரக்கூடாத மாதிரி ஒரு உயில் எழுத ட்ரை பண்றாரு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராஜேஸ்வரி, உன்னுடைய அப்பா உனக்கு எதுவுமே தரமாட்டாரு அப்படின்னு நவநீத் கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி
சொந்த அப்பாவை கொலை பண்றதுக்காக மகன்கிட்டயே பிளான் பண்ண சொல்றா. ஸோ ராஜேஸ்வரி, பையன் நவநீத், அப்புறம் அந்த ஜோசியர் நிரஞ்சன் 3 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க, பாஸ்கரை கொலை பண்ணணும். அதே நேரத்துல நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. ஸோ பாஸ்கர் கெட்டவன், அவருக்கு ஆல்ரெடி ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னு மக்களை நம்ப வைக்கணும். ஸோ அதோடைய முயற்சியாக தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஹோட்டலில் ஒன்றும் பண்ணாத அந்த அப்பாவி பாஸ்கரை அவருடைய மனைவியும் மகனும் சேர்ந்து அடித்து அவமானப்படுத்தி அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னு ஒரு நாடகத்தையே நடத்திருக்காங்க. இதுக்கப்புறமா கொலை பண்ற பிளானை நிறைவேற்றுறாங்க. வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த பாஸ்கர் கிட்ட மனைவி ராஜேஸ்வரி வேணும்னே சண்டை இழுக்கிற மாதிரியே பேசியிருக்காங்க. ஏற்கனவே மன உளைச்சல்ல இருந்த பாஸ்கர் இது எதுவும் கண்டுக்காம குளிக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டா பாத்ரூமுக்கு போறாரு. அவரு குளிச்சுட்டு வெளியில வரும்போது ராஜேஸ்வரி அவருடைய முகத்துல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறா. என்ன நடக்குது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் 10 வருஷமா தவம் இருந்து பெற்ற அவருடைய மகன் ஒரு இரும்பு கம்பி எடுத்து தலையிலேயே ஓங்கி அடிக்கிறான். கீழே விழுந்த பாஸ்கரை அம்மாவும் மகனும் சேர்ந்து கட்டி போட்டு அவருடைய வாயில விஷத்தை ஊத்துறாங்க. ஒருவேளை புழைச்சுக்குவாரோன்னு நினைச்சு அவர் அப்படியே இழுத்துட்டு போய் பாத் டப்ல முக்கி மூச்சு திணறடிச்சு அம்மாவும் மகனும் சேர்ந்து சாகடிக்கிறாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய உடலை எடுத்துக்கிட்டு ஜோசியர் நிரஞ்சன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க நிரஞ்சனோ அக்னி குண்டம் பூஜை சாமானோ அப்படின்னு ஒரு ஹோமத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஸோ பாஸ்கரோடைய உடலை கொண்டு வந்து துண்டு துண்டா வெட்டி அந்த அக்னி குண்டத்திலேயே போடுறாங்க. இவன் ஜோசியர் மற்றும் சாமியார் அப்படிங்கிறதுனால இங்க ஹோமம் சம்பந்தமா என்ன நடந்தாலும் மக்கள் அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. யூஸ்வலா சாமியார் வீட்டில் நடக்கிற ஹோமம் தானே அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. அப்படின்றதுதான் இவங்களுடைய ஐடியா. இப்படி இவங்க நினைச்சதெல்லாம் சரியா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு டோரை திறந்து ஒருத்தர் உள்ள வராரு. யாரு அப்படின்னு ஷாக்கா பார்க்கும்போது அது அவங்களுடைய டிரைவர் ராகவேந்திரா. உன்னை யாரு இங்க உள்ள வர சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இங்க வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்டா வருது, வழக்கமா பண்ற ஹோமம் வாசனை இல்லாம வேற எதுவும் வாசனை வருது, அதான் ஏதாச்சும் பிரச்சனையான்னு உள்ள வந்து செக் பண்ண வந்தேன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க, நாங்க காளிக்காக பூஜை பண்றோம், அதனால பல கோழிகளை வெட்டி உள்ள போட்டிருக்கோம், அதனாலதான் ஸ்மெல் டிஃப்ரெண்டா வருதுன்னு அப்படின்னு சமாளிச்சிருக்காங்க. சரி, அப்ப நானும் இந்த பூஜையில கலந்துக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் நன்மை கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த ஹோமம் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கான் டிரைவர் ராகவேந்திரா. இவனை எப்படியாச்சும் சமாளிச்சு துரத்தி அனுப்பணும் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ராகவேந்திரா ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அக்னி குண்டத்துல ஒரு கட்டை மட்டும் சரியா எரியாம இருக்கு. அது ஏன் எரியாம இருக்கு அப்படின்னு தூக்கி பார்க்கும்போது அதிர்ச்சியிலேயே உறைஞ்சு போறான். ஏன்னா அவன் தூக்கி பார்த்தது கட்டை இல்ல, பாஸ்கருடைய கால். இத பார்த்ததும் பயத்திலேயே இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, இத வெளியில யாருக்கிட்டயாச்சும் சொன்னான்னா அடுத்த அக்னி குண்டத்துல நீதான் இருப்ப அப்படின்னு அவனை மிரட்டுறாங்க. ஸோ வேற வழியே இல்லாம அங்கேயே அமைதியா ஒரு ஓரத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹோமம் முடிஞ்சதும், அதாவது டெட் பாடியை எரிச்சதும், எரிஞ்சு மிச்சம் இருக்கிற அந்த எலும்பு துண்டுகளை எல்லாம் பக்கத்துல இருக்கிற பள்ளி ஆத்துல கரைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றான். இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறா ராஜேஸ்வரி. இவ சொல்லி முடிச்சதும் ஒருத்தர் அதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாரு. யாரு பூரா அதிர்ச்சி அடைகிறா, போலீஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ராஜேஸ்வரியுடைய மகன் நவநீத். ஏன்னா அந்த நொடி வரைக்கும் அவன் அம்மா ராஜேஸ்வரிக்கும் ஜோசியர் நிரஞ்சனுக்கும் தொடர்பு இருக்குன்ற விஷயம் அவனுக்கு சுத்தமா தெரியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்குன்றது கூட அவனுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம எந்த பாவம் செய்யாத தன்னுடைய அப்பாவை தான் கையாலேயே கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்பவே வருத்தம் அடைகிறான். ஸோ உடனடியா ராஜேஸ்வரியும் அவன் மகன் நவநீதையும் கைது பண்றாங்க. அடுத்த நாளையே ஜோசியர் நிரஞ்சனையும் கைது பண்றாங்க. 3 பேருக்குமே 25 வருடம் ஆயுள் தண்டனை கிடைக்குது. டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண உதவுன அந்த டிரைவர் ராகவேந்திராவுக்கு எந்த தண்டனை கிடைக்கல, பிகாஸ் அவரும் ஒரு விக்டம் தான். ஸோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், தான் கணவனுடைய காசு பணம் வேணும், அதே நேரத்துல வேறு ஒருத்தருடைய உடல் வேணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும்
மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சொந்த புத்திய கொஞ்சம் கூட பயன்படுத்தாம தான் அம்மா சொல்றத மட்டுமே நம்பி தான் அப்பாவையே கொலை பண்றதுக்கு துணிஞ்ச அந்த நவநீதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கேஸோட உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பிளாக் லிஸ்ட்.